அதான் இப்போதான் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆக்சுவலி ஜனவரி 30 படம் ரிலீஸ் ஆகிறது. அதான் ஜனநாயகன் படம் வராததுக்கு காரணம். அந்த காரணத்தினால நாங்கள் வந்து எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைச்சது. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னாங்க இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 படம் ஏற்கனவே அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு படம் 10ஆம், இன்னொரு படம் 14ஆம். ஸோ 15ஆம் இன்னும் நிறைய தேட்டர்ஸ் இருக்கு. ஒரு 250 தேட்டரில் தான் ஒரு 250 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 350 கிராஸ் ஆகுது மக்களோட நல்ல வரவேற்புனால. ஸோ மண்டேலேருந்து ஒரு 500 ஸ்க்ரீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விஸ்வரூப ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இன்னைக்குமே தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பாணியில் இன்னைக்குமே நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப மெயின் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தோம். ஸோ காலங்காலமாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இரால ஒவ்வொரு விதமாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறோம். ஸோ இந்த இரால வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்கெல்லாம் படத்துக்கு வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமீப காலமா நிறைய இந்த ரத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான படங்கள் தான் நிறைய கான்ட்ரவர்ஷியல், த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வந்தது. இந்த மாதிரி ஒரு 6 டிக்கெட் ஃபிலிம் குடும்பமா வந்து கொண்டாடுற படத்தை வந்து சாதாரணமா எங்க அப்பா என்னோட மென்டர் என்னைக்குமே அவரை தான் சொல்லுவார், குடும்பமா வந்து ஒரு படத்தை வந்து பார்த்தாதான் அந்த படத்தோட பிகஸ்ட் சக்சஸ் நான் என்னைக்குமே நினைக்கிறேன். ஸோ அந்த சக்சஸ் இங்க இந்த படத்தின் மூலமா எங்களுக்கு தெரியுது. எந்த படத்துக்கு? எங்களுக்கும் ஆச்சுங்க அந்த பிரச்சனை. ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் அந்த சாங் லிரிக்ஸ்ல வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாற்ற சொன்னாங்க, கொஞ்சம் அரசியலா இருக்குன்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ பராசக்திக்கும் சரி ஜனநாயகனுக்கும் சரி எல்லா தரப்புல வந்து இந்த சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இது நான் தடவை நான் வந்து இது ஃபேஸ் பண்ணல. ஜிப்சின்னு ஒரு படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 48 கட்டு அதுல கொடுத்துருந்தாங்க. விஷுவலா கூட அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் மாத்திருந்தாங்க. ஸோ அது அந்த ஒரு ரூல்ஸா ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றோம். ஸோ ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு மனப்பான்மையில தான் சென்சார் வந்து பண்றாங்க. ஸோ வி அவாய்ட் டு